ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து நான் சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து நான் வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து நான் சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து நான் வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. அன்புள்ள இயேசு சுவாமி, இதோ இந்த நல்ல அதிகாலை வேளைக்காய் நன்றி இயேசப்பா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்பா உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். அடியனை வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய நம் தேவாதி தேவனுக்கும் ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நம்மளுக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு எது எளிது. முதலாம் நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏன் என்னை தேடுகிறீர்கள் அப்படின்னு யாரு நம்ம இயேசுவால் கேட்கப்பட்ட கேள்விகளை குறித்து பார்க்கிறோம். ஏசாமி அவங்க அம்மா அப்பாட்ட கேட்கிறாரு, ஏன் என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். ரெண்டாவது நாள் என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்டார். மூன்றாம் நாள் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாருன்னா, அவங்களுடைய தாய் மரியாளை பார்த்து என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்னாரு. இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியில மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஒரு திமிர்வாதக்காரன். திமிர்வாதம்னா என்ன அர்த்தம்னா, பக்கவாதம் வந்தவங்க. அதாவது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவங்களுடைய சரீரத்துல உள்ள எல்லா பாகங்களும் செயலிழந்திருக்கும். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு கால் கையெல்லாம் மரத்து போயிட்டா எப்படி இருக்குமோ அதுதான் பக்கவாதம் என்பதுதான் திமிர்வாதம். திமிர்வாதமா இருக்கிறவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, படுத்த படுக்கையா இருக்கிறார். அப்படி ஒரு திமிர்வாதக்காரனை அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நண்பர்கள் தான், வேற யாரும் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவருடைய நண்பர்கள் என்ன பண்றாங்க, அவரை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு யார்கிட்ட வராங்கன்னா, ஏசாமி எல்லா இடத்துலயும் போய் அவருடைய உபதேசத்தை செய்து கொண்டே வரும்போது அவருடைய சொந்த ஊருக்கு வர்றாரு. முதல் வசனத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. அவருடைய ஊருக்கு அவர் இருக்கிறார். அந்த ஊர்ல அவர் ஒரு வீட்டுல போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. போதகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நம்மளுக்கு இப்ப கூட ஒரு அற்புத சுகமளிக்கும் கூட்டம்னு சொன்னோம்னா எவ்வளவு கூட்டம் போய் அங்க சேருவாங்க. அதே மாதிரிதான் ஏசாமி அற்புதம் செய்யறாரு, நிறைய நோயாளிகளை குணமாக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட சுகம் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவருடைய சீஷர்கள் அவரோட போயிருப்பாங்க. அவரை பத்தி கேட்கறதுக்காக நிறைய பேர் போயிருப்பாங்க. அதோட என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு வேத பாரகரும் பரிசேயரும் அவரோட கூட போனார்கள்.
இவங்கெல்லாம் எல்லா கூட்டமும் நினைக்கிறார் ஜனம். அந்த ஜன கூட்டம் வந்து ரொம்ப ரஷ். ஆண்டவர்கிட்ட கிட்ட அவர்கிட்ட கொண்டு போகவே முடியல அந்த திமிர்வாதக்காரனை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீட்டினுடைய மேற்கூரையை, அந்த மேற்கூரையை ஓபன் பண்ணி அந்த வழியா கட்டில்ல அவரை இறக்குறாங்க. இறக்கும் போது அவங்களுக்கு எதுக்காக அவர்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க? அவங்களுக்கு கூட என்ன இருந்திருக்கும், இவர்கிட்ட கொண்டு போனா இந்த திமிர்வாதத்துல இருந்து அவருக்கு சுகம் கிடைக்கும்ன்ற அவங்க விசுவாசம், அவங்களுக்கு அந்த விசுவாசத்தோட கொண்டு போறாங்க. கொண்டு போன உடனே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு, ஏசாமி நீ திடன்கொள், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அவருக்கு நம்மளுக்கு பார்த்து நம்மள பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் சொன்னவருக்கு மட்டும் தெரியும், அதை உணர்ந்தவருக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்துல உள்ளவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ இல்லையோ தெரியாது. நம்ம கண்ணில் அதை பார்க்க முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டதை அவர் கேட்டவரும் சொல்பவரும் தான் உணர முடியுமே தவிர மற்றவர்கள் அதை கண்டிப்பாக உணர முடியாது. ஒரு திமிர்வாதம் என்ற நோய் அப்படின்னா அந்த நோய் எதுக்காக வருது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த திமிர்வாதம் பாவம் செஞ்சதுனாலதான் அவனுக்கு வந்துச்சுன்றத அவர் உணர்த்துறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவன் என்ன பாவம் செஞ்சானோ, அவன் இந்த வியாதி வந்து கஷ்டப்படுறான் அப்படித்தானே சொல்றோம். நம்மளுக்கு வியாதி வந்துட்டாலே என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு பாவம் நம்மகிட்ட இருக்குது, அந்த பாவத்தை போக்கத்துக்காக தான் நம்மளுக்கு. ஆண்டவரும் என்ன பண்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றாரு, அங்க இருக்கிற வேத பாரகர் பரிசேயரும் என்ன பண்றாங்க, இவன் என்ன பண்றான், தேவதூஷணம் சொல்லுகிறான். இவன் தேவதூஷணம் சொல்றாரு. இப்பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருக்குதான் அதிகாரம் இருக்கு? கடவுள் ஒருவரை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இவர் யாரு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு வாயை திறந்து கூட சொல்லல. அவங்க உள்ளத்துக்குள்ளதான் நினைக்கிறாங்க. அந்த வார்த்தையை கரெக்டா சொல்றாரு. தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன உங்க பொல்லாத நினைவுகளை உங்கள் சிந்தனையில் நினைக்கிறீர்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. எது சொன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவங்களால நினைக்கவே முடியல. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனா எழுந்து நடவென்று சொல்வதுக்கு இருக்குது. ஆனா ரெண்டுக்குமே ஒரு தெய்வத்தன்மையுள்ள ஆளால தான் அதை செய்ய முடியும். பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் தெய்வத்தன்மை வேணும், எழுந்து நடன்னு சொல்றதுக்கு ஒரு தெய்வத்தன்மை இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அந்த தெய்வத்தன்மை இவருக்கு உண்டு என்பதை காண்பிப்பதற்காகவே அவர் என்ன சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவருடைய வல்லமை அங்கே காணப்பட்டது. அதோட அவங்களுடைய விசுவாசம் கூட கொண்டு வந்தவங்க கண்டிப்பா விசுவாசிச்சிருப்பாங்க, நம்ம கூட்டிட்டு போனா இவங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு. இப்ப நம்ம கூட என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ட வந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றோம். சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம், சரி உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். அதான் செய்ய முடியும் நம்மளால, அதான் எளிது நம்மளுக்கு. இல்லைன்னா என்ன செய்யலாம்னா, நிச்சயமாவே அவர் ஒரு நல்ல டாக்டர், நம்மளுக்கு தெரியும் இந்த டாக்டரை கூட்டிட்டு போனா அவருக்கு நல்லாயிடும் அப்படின்னு தெரியும். நம்ம செய்வோமா அதை? நம்மளுக்கு ஈஸியான வேலை, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது அதே அந்த வேத பாரகரை போல் தான் நாம் இருக்கிறோம். அந்த வேத பாரகருக்குரிய குணாதிசயங்கள் தான். அவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம சாப்பிடுறது கூட, நம்முடைய சாப்பாடு நம்ம உள்ள சாப்பிடுறது கையில சாப்பிட்டா ஈஸியா இருக்குமா, ஸ்பூன்ல சாப்பிட்டா ஈஸியா இருக்குமா அப்படின்னு நினைச்சா ரெண்டுமே உள்ளதான் போகுது, ரெண்டுமே சரீரத்துக்கு பலத்தை தான் கொடுக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பூன்ல சாப்பிட்டா ஹைஜீனிக், கையில சாப்பிட்டா கை அழுக்காயிடும். எது எளிது அது மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம உள்ளத்துக்குள்ள அது கிரியை செய்தான்னு நம்ம பார்க்கணும். நம்ம வார்த்தையினால நம்ம சொல்றது அங்க பலன் கொடுக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நம்முடைய கிரியை அங்க காணப்படணும். அந்த வேத பாரகரை போல் நாம் இருக்கக்கூடாது. அவங்க அந்த கூட இருந்த அந்த திமிர்வாதக்காரனோட கூட இருந்தவங்க அவர்கிட்ட விசுவாசம் வைத்து இவர்கிட்ட போனா கண்டிப்பா சுகம் கிடைக்கும் இவனுக்குன்னு சொல்லி அவனை அந்த இடத்துல கூட்டிட்டு போனாங்க. அந்த கூட்டிட்டு போனவங்க நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம விசுவாசிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம கூட்டிட்டு போய் செய்யற அந்த கடமை நம்ம கிட்ட இருக்குதா? எது நம்மளுக்கு ஈஸி?
ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம், நம்ம ஜெபம் பண்றோமோ இல்லையோ. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். அந்த இடத்துல அந்த வசனத்தை பாருங்களேன், ஏசாயா 9:2, மத்தேயு 9:2. என்ன சொல்றாரு? விசுவாசத்தை, அவர்களின் விசுவாசத்தை கண்டார்கள். ஆண்டவர் அங்க விசுவாசத்தை கண்டு இவங்க விசுவாசம் உறுதிப்படுத்துறாரு. அவருக்கு அந்த சுகத்தை கொடுத்து அந்த வந்தவர்களுடைய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்தி அந்த சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்தார். இரண்டாவதா என்ன பண்றாருன்னா, அவர் அவனுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அவனுக்கு உள்ளான சரீரத்திலும் சுகத்தை பெற்றான், வெளியான சந்தோஷத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். பாவங்களும் அவன் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினா, நீ எழுந்து நடன்னு சொல்லி அந்த சரீரத்திலும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை அவர் தந்தார். விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார், சரீரத்திலும் அவனுடைய புறத்திலும் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அடுத்ததா என்னன்னா, அவனை கூட்டிட்டு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவனுக்கு சுகம் கிடைச்சதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த 8ஆம் வசனம் பாருங்களேன். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? கண்டிப்பா நானா இருந்தா செஞ்சிருப்பேன். நான் தான் கூட்டிட்டு போனேன் அவரை, என்னாலதான் சுகம் கிடைச்சிச்சு. கண்டிப்பா அதை தான் நம்ம சொல்லியிருப்போம். நான் தான் அவரை அங்க கூட்டிட்டு போனேன், அந்த இடத்துல போனவனே அவங்களுக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னு. ஆண்டவரை அந்த இடத்துல அவங்க எல்லாரும் என்ன பண்ணானா, அவனும் தேவனை மகிமைப்படுத்தினான். இதே பகுதி மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் சேம் அந்த ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே கொடுத்திருக்காங்க. வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் சென்று உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்மளும் நம்முடைய பாவங்கள், திமிர்வாதம் போன்ற நிறைய பாவங்கள் நமக்குள்ள இருக்குது. டிவி பார்க்கிறோம், சீரியல் பார்க்கிறோம், செல்போன், போதை பொருட்கள், இந்த மாதிரி நிறைய அடிமைத்தனம், இந்த திமிர்வாதம் போல இந்த மாதிரி நிறைய பாவங்கள், நம்மளுக்கு சொல்ல முடியாத பாவங்கள், அநேக பாவங்களை நம்ம அகப்பட்டு இருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் கூப்பிட்டு நம்மளுடைய விசுவாசமா ஆண்டவர்கிட்ட போய் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மையும் ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றுவாரு. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்ம சுயத்தை நான் என்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாவே அந்த வார்த்தை, நம்ம சுயத்தை மகிமைப்படுத்தினாலே ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல அடிச்சு போடுவார். எங்களுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லும் போது நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் கூட சோர்ந்து போல. எங்களுக்கு அந்த நகை தேவையே இல்ல ஆண்டவரே, இந்த யாரு எடுத்தாலும் மட்டும்தான் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டோம். அந்த சுயத்தை நம்ம விட்டுறணும், நம்ம வேண்டாம், எங்களுக்கு அந்த நகையே வேண்டாம் சாமி, நீங்க எங்களுக்கு யார் எடுத்தான்னு மட்டும் காட்டுங்க, அது மட்டும் போதும். என் பிள்ளைங்கள சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, என் கணவரை சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சார். விசுவாசிச்ச ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சாரு. கண்டிப்பாவே அதுல எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட்டாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியான அந்த கிரியை அவர்கள் செய்தார். ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம்தான் நம்ம மகிமைப்படுத்தணும். அவருடைய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்தினார். அவனுக்கு உள்ளும் புறம்பும் சுகத்தை கொடுத்தார். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாமும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். நன்றி. எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிறவரே, உம்முடைய நாமத்தை கொண்டே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியான கிருபை நீர் தந்தீங்க ஏசப்பா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை கூட சுவாமி எங்களை உம்முடைய பாதத்துல தாழ்த்துகிறோம் அப்பா.
நீங்க எங்களிடத்துல கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்துங்க இயேசு சுவாமி. உங்களுடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒரு விசை உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நன்மைகள் யாவையும் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலேயும் எது எளிது என்கின்றதான கேள்விக்கான விடையை இந்த நாளிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டதான அருமையான சுகுணாம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த பகுதியானது சுருக்கமாக இதனுடைய பின்னணியத்தை உங்களோடு கூட சொல்லி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எது எளிது என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கேள்வியை எங்கே கேட்கின்றார் அப்படின்னா தன்னுடைய சொந்த ஊர்ல கேட்கிறார். இரண்டாவது, எப்படி இந்த கேள்வியை கேட்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது 2 விதமான மக்கள் கூட்டம். ஒன்று, அந்த முடக்குவாதம் குணமாக வேண்டும் என்று சொல்லி இருந்ததான ஒரு கூட்டம். இன்னொன்று, இயேசுவானவருடைய அந்த குணப்படுத்துதலின் வழியாக குற்றம் சாட்டலாம் என்று சொல்லுகின்றதான ஒரு கூட்டம். அப்ப 2 விதமான ஆடியன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 4வது வசனத்துல சொல்றாரு, அவர் சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். 3வதாக எப்படிப்பட்டதான இந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய நேரங்களிலே கேள்விகள் என்பது அதிகாரம் இருப்பவர்கள் மட்டுமே கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு யாராச்சும் ஈஸியாக கேள்வி கேட்ட முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ ஐயா நீங்கள் ஈஸியாக வந்து கேள்வி கேட்ட முடியுமா? ஒரு சிஎம் போய் ஈஸியாக கேள்வி கேட்ட முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அதிகாரம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், கேள்வி கேட்க முடியும். அப்போ இயேசுவானவருக்கு முழு அதிகாரம் என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த தொடர்ச்சியாக நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரத்தையும் நான் பெற்றிருக்கிறேன், உடல் குணமாக்குகின்ற அதிகாரத்தையும் நான் பெற்று இருக்கின்றேன் என்பதாக மறைநூல் அறிஞர்களுக்கு ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகின்றது. 2வது, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதா, எது எளிது அப்படின்றதா 2 விதமான கூற்றை அங்கே சொல்லும் பொழுது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றது ஈஸியா அல்லது எழுந்து நட அப்படின்றது ஈஸியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 2க்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பாவம் மதத்தை சார்ந்தது, எழுந்து நட என்று சொல்லுகின்ற பொழுது அது வாழ்வியலை சார்ந்தது, வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வதாக பார்க்கின்ற பொழுது மத அடிப்படைவாதத்திற்கு எதிரான ஒரு கேள்வி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னீங்கன்னா மதவாதத்திற்கு, ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலுக்கு எதிராக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதே போல ரைஸ் அண்ட் வாக் அப்படின்னு சொல்லும் பொழுது மனித நேயத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி. அப்ப இதுல எது எளிது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதா, எது எளிது அப்படின்றதான கேள்விக்கு பதிலை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறார். அப்ப ஏன் இதை கேட்கிறார்? பாவமும் உடல் சுகமும் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனால்தான் நம்ம திருமறையில வாசிக்கிறோம்ல, இவன் குருடனாய் பிறந்திருப்பது யார் செய்த பாவமோ, யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அல்லது இவர்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவமா அப்படின்ற ஒரு நீண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப உடல் சுகமும் அதை எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா மூதாதையர்களை சார்ந்தது அல்லது பாவத்தை சார்ந்தது என்கின்றதான அந்த கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை கொடுக்கின்றார். எடுத்தவர்கள் வாசிங்க 103வது சங்கீதம் 3வது வசனத்தை கடகடன் வாசிங்க. 103வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற தன்மை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார், நோய்களையும் குணமாக்குகின்றார். ஒரு வீட்டில் டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 2த்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். டார்ச்சாகவும் யூஸ் பண்ணுவோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எமர்ஜென்சி லைட்டாகவும் நம்ம அதை யூஸ் பண்றோம். அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குகின்ற தன்மை படைத்தவர் என்பதை இந்த கேள்வியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம்.